வணக்கம். வாங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்து தலையில் போடுற கருவேப்பிலை எண்ணெய் செஞ்சு காட்டுறேன். தேங்காய் எண்ணெயில் நான் செய்கிறேன். இப்போ 300 மில்லி லிட்டர் எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்குது தெரியும். இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீங்கள் அரை லிட்டர் போடுறதுந்தாக்கா ஒரு பாக்கெட் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பேர் வந்து என்கிட்ட வந்து அதாவது எங்கள் ஃபேமிலியும் சரி எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து இந்த எண்ணெய் வந்து கேட்டாங்க, போடுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ அவங்களுக்காகத்தான் போடுறேன். நான் கொஞ்சோண்டு செய்கிறேன். ஏற்கனவே நான் செஞ்ச எண்ணெய் இருக்குது பாருங்கள். இது வந்து கருவேப்பிலை எண்ணெய் தான். இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய பொருளுங்கன்னா போட்டு செஞ்சேன். இந்த எண்ணெய் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் இருக்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் வீடியோக்கோசரம். என்கிட்ட கேட்டவங்களுக்கோசரம் வந்து நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது இந்த கருவேப்பிலை நான் ஒரு பாதி பாக்கெட் போட்டிருக்கிறோம். செஞ்சிங்கனாக்கா அது அப்படி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு பிடிக்கு கொஞ்சம் கூட வரும். கழுவின கருவேப்பிலையை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனு கரிஞ்சீரகம் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனு கவனி அரிசி போட்டுக்கிறேன். சிவப்பு அரிசி நீங்கள் எந்த சிவப்பு அரிசியும் போட்டுங்க, இல்லைனா நீங்கள் சாதாரண வெள்ளை அரிசி கூட போட்டுங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இது அப்படியே வந்து இப்போ எண்ணெயில் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இதே சிக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி கொஞ்சம் வரைக்கும் நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. 80 மில்லி லிட்டர் எடுத்துக்கிறேன் விளக்கெண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் அப்படி எல்லாமே வந்து அதிகப்படுத்திக்கங்க. சிறு அண்ணல் வச்சுக்கிறேன். ரொம்ப எண்ணெய் கொதிக்க வச்சு போட்டோம்னாக்கா அப்படியே மேலே தெரிக்கும். அரைச்ச பொருளை வந்து இதில் போட்டுக்கிறோம். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டான். காலையில் காய்ச்சிருந்து இப்போ இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா ஒரு 2-3 நாள் வச்சுருந்தா அப்புறமா வடிகட்டி ஊற்றிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிலில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் அது நல்லதாக இருக்கும். வந்து இந்த விட்டமின் இ போடுறேன். இது உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் 7 கிட்ட போடுறேன் நான். இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அந்த விட்டமின் போடுங்க. பாருங்கள், இப்போ என் பொண்ணு ஃபோட்டோவே இதில் போடுறேன் பாருங்கள். அவ்வளோ முடி எப்படி இருக்குதுன்னு தெரியும். நான் இதில் இங்கே துணி வச்சு நல்லா ஒட்டை பூச்சிக்குங்க. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், வெந்தயம் போட்டால் எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு தலையில் போட்டு பாருங்கள். நல்லா முடி வளரும். இல்லை முடி வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.